எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி சாக்லேட் பணியாரம் செய்ய போகிறேன். இப்போ அது எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு அரை கப்பு அவல் எடுத்திருக்கேன். அரை கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ரவை, அரை கப்பு சுகர் சேர்க்குறேன், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன், 3 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ பால் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காய்ச்சின பால் நான் ஆற வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் பால் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். கொஞ்ச நேரம் விட்டு நம்ம திருப்பி விடலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். நான் அனல் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்முடைய சாக்லேட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.